லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பும் கோவா பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தனியாக வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பீஸ் ஆக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு வதங்க விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு கொதிக்கும் வரையும் பார்த்தீங்கன்னா கோவா பொரியல் கோவா அண்ட் கேரட் சின்ன சின்னதாக வெட்டினது. ஸோ அது கொஞ்சம் வந்து தேங்காய் பூ அண்ட் பட்டர் போட்டு நான் வந்து பொரியல் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது நான் வந்து அந்த பொரிச்செடுத்த முட்டையை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் வந்து நல்லா வறுத்தெடுத்து பொடி பண்ணின பவுடரை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ண பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, உடனே இறக்கிடணும். பார்த்திங்கன்னா கோழி கால் வந்து பொரிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து முட்டை வந்து பொரிச்சிட்டு வச்ச குழம்பு. அப்புறம் வந்து கோவா அண்ட் கேரட் வந்து நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோதான் எங்களுடைய லஞ்ச் இன்றைக்கி.